சிவ வழிபாட்டுல ஏன் குங்குமம் கொடுக்கறது இல்லைன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிவ வழிபாட்டுல தாளம்பூ, துளசி, குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி பொருள் எல்லாம் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும். எதுக்காக சிவ வழிபாட்டுல மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிவபெருமானோட ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் சிவ வழிபாட்டுல கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சிவ வழிபாட்டுல முக்கியமா சந்தனம், வில்வ இலை, அதுக்கப்புறம் பச்சரிசி, திருநீர் இதெல்லாம் தான் பயன்படுத்துவாங்க. சிவன் கோவில்ல திருநீர் மட்டும்தான் பிரதான அபிஷேக பொருளாகவும் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. ஆனா சிவ வழிபாட்டுல மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அபிஷேகத்துக்கும் இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அம்பிகைக்கான வழிபாட்டுலயும் அபிஷேகத்துல மட்டும்தான் மஞ்சள், குங்குமம் எல்லாம் பயன்படுத்துவாங்க. எதுக்காக சிவ வழிபாட்டுல மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா குங்குமம் அப்படிங்கிறது அழகோட அடையாளமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம நல்ல அதிர்ஷ்டத்தையும் தர்றது. குங்குமத்தை திருமணமான பெண்கள் பயன்படுத்துவாங்க. குங்குமத்தை பெண்பால் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே முற்றும் திறந்தவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனாலதான் சிவ வழிபாட்டுல அழகோட அடையாளமான மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வழங்கப்படுறது இல்ல. குங்குமம் அப்படிங்கிறது மஞ்சள்ல இருந்து தயாரிக்கப்படுற ஒரு பொருள் தான். மஞ்சள் அப்படி இல்லைன்னா குங்குமத்தை வச்சு சிவலிங்கத்து மேல அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமான வழிபட்ட பலனும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட கோபத்தையும் அடையலாம் அப்படிங்கிறது நம்பப்படுது. பொதுவா பெண்களோட அழகு அதிகரிக்கிறதுக்காக தான் மஞ்சளை பயன்படுத்துவோம். அதனாலதான் சிவபெருமானுக்கு வழிபடுறதுக்கு மஞ்சள் உகந்தது இல்லை அப்படின்னு நம்பப்படுது. சிவபெருமான் தனி மனிதரா கருதப்படுறாரு. சிவபெருமான் உலக இன்பங்கள் அப்படி இல்லைன்னா பொருட்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்று இல்லாதவர் அப்படின்னு நம்பப்படுது. உலக இன்பங்கள்ல இருந்து விலகி கைலாயத்துல வசிக்கிற ஒரு துறவி தான் சிவபெருமான். இதனாலதான் அவருக்கு அளவு சார்ந்த எந்த ஒரு பொருளையும் வழங்குறது வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் சிவ வழிபாட்டுல குங்குமமும் பயன்படுத்துறது இல்ல. அதிர்ஷ்டத்தை பாதுகாக்கிறதுக்காக பெண்கள் அவங்களோட நெத்தியில குங்குமத்தை பூசுறது வழக்கம். ஆனா சிவபெருமான் அழிப்பவரா கருதப்படுறதால அவரோட வழிபாட்டுல குங்குமத்துக்கு பதிலா சந்தனம் அப்படி இல்லைன்னா சாம்பலை பூசி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமான மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அழகு அப்படி இல்லைன்னா உலக இன்பத்தோட தொடர்புடைய எந்த ஒரு பொருளையும் சிவ வழிபாட்டுல செய்யறது இல்ல. பற்றுதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனாலதான் சிவபெருமான ஆதியோகி அப்படின்னும் சித்தர்களோட தலைவன் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவ வழிபாட்டுல குங்குமத்தை தடை செஞ்சாலும் மறுபுறம் பார்வதி தேவிக்கு குங்குமத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி செய்யறதால பார்வதி தேவியோட அருளோட சிவபெருமானோட அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஏன்னா பார்வதி தேவி சிவபெருமானோட பாதையா இருப்பதால பார்வதி தேவிக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமம் தான். அதனால பார்வதி தேவியோட அருளும் சிவபெருமானோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வீடியோ பார்த்து சிவ வழிபாட்டுல ஏன் குங்குமம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன்.